இப்போ 96ல பிறந்தவங்களுக்கு சக்ஸஸ் டைம் அப்படிங்கிறது எப்போ இருக்குங்க? ஸோ 96ல் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு வெற்றி படிக்கான ஒரு உத்தி என்னங்கிறதையாவது புரிஞ்சுப்பாங்க. அவங்க அங்கே போகிறாங்களோ இல்லையோ, ஒரு 25, 26 வயசுலேயே நம்ம போயிட்டுருக்க பாத் வந்து கரெக்டா, இல்லை நம்ம மாற்றணுமா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கணுமாங்கிறத இவங்க கிரகிச்சிருவாங்க. இப்போ 96ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? 96ல் பிறந்தவங்கள பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் திருமணம் ஆவதற்கான பரிகாரம், கோயில் வழிபாடுன்னு என்ன சொல்லலாங்களா? ஸோ 1996ல் பிறந்துட்டு இன்னுமே திருமணம் ஆகலை அப்படின்னா, குருஸ்தலமான திருச்செந்தூர் தான் கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட வருடம் குருவுமே தனுசில் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போது இந்த குருஸ்தலமான திருச்செந்தூருக்கு செவ்வாய்க்கிழமையில் போய் இவங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமண தடை அப்படிங்கிறது நிவர்த்தியாகி திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த துறை சார்ந்து இருக்கும்போது லாபம் அதிகரிக்குங்க? ஸோ 96ல் பிறந்தவங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்குள்ளது போக வேணாம். என்ன காரணம்னா, மீனத்தில் சனி இருக்கிறதுனால சீக்கிரமாக ஈஸியாக ஸ்பீடாக பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சனிக்கு பிடிக்காது. ஸ்லோ ஸ்டெடி கிராஜுவலாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக நல்ல லாபத்தை சனி கொடுப்பாரு. இப்போ 96ல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த வருஷம் பிறந்தது தான் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு என்ன சொல்லலாங்க? கண்ணியில் ராகு இருக்கிறதுனால 2 விஷயத்தை கொடுப்பாரு. பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ வந்து மேம் ஒரு வருடத்தை வைத்து அந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த அமைப்பில் இருப்பாங்க, அவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பலன் பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் 1996 எடுத்துக்கலாம் மேம். இந்த 96ல் இந்த வருட கிரகங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த வருட அமைப்பு அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியும் மேம்? கண்டிப்பாக சார். ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கோள் மாற்றங்கள், அவங்களுடைய டிரான்சிட்டை வச்சும் மாதாந்தர் கிரகங்களுடைய பெயர்ச்சியை வச்சும் மந்த் அண்ட் மந்த்தாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வருடத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை தொழில் அமையும், எந்த கிரகம் அதிக வலுவாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட தொழில்களும் அதோடைய குணம் காரகத்துவமும் அவங்களுக்கு வரும். லக்னமும் இதில் பார்க்கணும். பட் இது ஒரு பொதுவான பலன். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக கணிக்க முடியும். அந்த அடிப்படையில் 1996 பொறுத்த வரைக்கும் சனி மீனத்தில் சஞ்சரிச்சிருக்கிறாரு, கேதுவும் மீனத்தில் இருக்கிறாரு. இங்கே சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 96ல் பிறந்தவங்கள கொடுத்து வைத்த பிறவிகள்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ராகு இருக்கிறது கன்னியில். ராகுக்கு ரொம்ப ஃபேவரபுளான பிளேஸ் வந்து கன்னி. குரு தனுசில் ஆட்சியாக இருக்கிறாரு. இதுவுமே ஒரு சூப்பர் குட் பொசிஷன்னு சொல்லலாம். அப்போது அந்த பெரிய கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மாபெரும் கோள்கள், அந்த 4மே ரொம்ப ஒரு ஃபேவரபுளான பொசிஷனில் 96ல் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இப்போ 96ல் பிறந்தவங்கள வந்து ஒரு குணாதிசயம் சொல்ல முடியுமா? இவங்க ஒரு க்ரௌடில் இருந்தாலுமே இந்த குணத்தில் இருக்கவங்க இந்த 96ல் பிறந்தவங்க நம்ம அடையாளப்படுத்த முடியுமா? 96ல் பிறந்தவங்கள பொறுத்த வரைக்கும் வயது கம்மி அப்படின்னாலுமே அந்த பாரம்பரியம், அந்த ஆன்ஷியன் டச் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெளியில் பார்க்க தான் நான் சோஷியலாக இருப்பேன். கல்ச்சர்னு வரும்போது நான் விட்டே கொடுக்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே நான் சோஷியல் கிடையாது. உள்ளுக்குள்ளே என் கல்ச்சரையும் என்னுடைய நாகரிகங்களையும் நான் பின்பற்றுவேன். எனக்கான டீசென்சியை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். எங்கே போனாலும் இப்போ ஊருக்கெல்லாம் ஒன்று பிடிக்குதுன்னா அது எனக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ரூட் இது, என்னுடைய நேச்சர் இதுன்னு கொஞ்சம் தனித்துவமாக இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயங்கள, தன்னுடைய அடையாளத்தை வெளியில் காட்டுறதுக்கு அசிங்கப்பட மாட்டாங்க, கூச்சப்பட மாட்டாங்க. நான் இதுதான், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். நல்ல சர்வீஸ் மைண்டட், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளால் யாரும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த சூதுவாது அப்படிங்கிறது 96ல் பிறந்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுவாங்க. சனி கர்மகாரகன்னு சொல்லுவாங்க. சனி குருவுடைய வீட்டில் கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால நல்ல கர்மாக்களை செஞ்சு ஒரு நல்ல புண்ணியத்தை சம்பாதிச்சு வாழ்றதுக்காக பிறவி எடுத்த கொடுத்து வைத்த பிறவிகள் 96ல் பிறந்தவங்க. இப்போ 96ல் பிறந்தவங்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த துறை சார்ந்து அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி நிச்சயம்னா எதை சொல்லலாங்க? இப்போ 96ல் பிறந்தவங்களுக்கு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதை 2 வகையாக நம்ம பிரிக்கணும். ஏன்னா ஜனவரி டு ஜூனில் சில கோள்களும், ஜூலை டு டிசம்பரில் சில கோள்களும் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த 2 அடிப்படையிலும் எந்த கோள்கள் மிக வலுவாக இருக்கோ அந்த கோள்களோட வேலையும் தொழிலும் இவங்களுக்கு அமையும். அல்லது அதில் இவங்க அமைச்சுக்கிட்டா இவங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, 96ல் ஜான்வரி டு ஜூனில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சனியும் ரொம்ப வலுவாக இருக்காங்க. அப்போ இவங்க குரு சனியுடைய காரகத்துவம் உள்ள தொழில்களும் வேலையும் அமையும். இவங்க மைண்ட் செட்டும் அதில் தான் இருக்கும். இவங்க இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக குரு சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் டு டிசம்பர் 1996ல் பிறந்தவங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்களுடைய காரகத்துவம் உள்ள தொழில்கள் தான் இவங்களுக்கு நிச்சயமாக அமையும். இப்போ 96ல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க?
ஸோ 96ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு, சனி ரொம்ப வலுவா இருக்கிறதுனால, சர்வீஸ் ஓரியன்டடான விஷயங்கள தான் இவங்க ஒரு பிசினஸாவும் எடுப்பாங்க. ஏன்னா, அடிப்படையா உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கிறது, குரு வலுத்திருக்கிறதுனால. ஒரு டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பிசினஸா எடுத்து பண்றது, ஆன்லைன் டியூட்டர்ஸா இருக்கிறது, ஃப்ரீலான்சர் டீச்சிங்கா இருக்கிறது, யோகா சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது, மெடிடேஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, நலவாழ்வு மையம்னு வைக்கிறது, ட்ரக் அடிக்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்லது செய்றது. அதே மாதிரி என்ஜிஓஸ் எந்த என்ஜிஓஸா இருக்கட்டும், இவங்க கொஞ்சம் இறங்கி செய்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவுமே இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே நல்லா வரும். ஒரு ஃபோட்டோ ஷாப் வைக்கிறோம். ஒரு சுவாமி சம்மந்தப்பட்ட படங்கள ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி விக்கிறோம். அல்லது பெயிண்டிங் பண்றோம். சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பெயிண்டிங் பண்ணி விக்கிறோம். கடவுள் சம்மந்தப்பட்ட, ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள ஆன்லைன்ல விக்கிறோம். இந்த மாதிரியான பிசினஸஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இப்ப 1996ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களுடைய வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ 1996ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்க ஜான்வரி டூ ஜூன் மந்த்ல பிறந்தவங்களுக்கு குரு, சனி சம்மந்தப்பட்ட தொழில்கள் அமையும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில இவங்கள டாக்டரா இருந்தாங்க அப்படின்னாலுமே நெறைய பேர் ஆயுர்வேதம், சித்தா படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. டென்டல் டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ சனி ரொம்ப வலுத்திருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க்கிங். அப்போ எந்த விஷயத்துல, எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இவங்க நெறைய நேரம் வேலை பார்ப்பாங்களோ, அந்த வேலைய தேடி போய் உட்காருவாங்க. இவங்க தேடி போய் உட்கார்றாங்களா, இல்ல இவங்களுக்கு அமையிற வேலை அப்படி இருக்கான்னே தெரியாது. ஆனாலும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு சளைக்கிறது இல்ல. நெட்வொர்க் என்ஜினியர்ஸா இருக்கலாம், ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸா இருக்கலாம். அவங்கலாம் இந்த பீரியட்ல பிறந்தவங்க தான். ஐடிலே இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க் சைட்ல தான் ஐடில மேக்ஸிமம் இருப்பாங்க. நான் ஐடி ரோல்ஸுமே நெறைய பேர் எடுப்பாங்க. குரு வலுத்திருக்கிறதுனால பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டார் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சூட் ஆகும். குரு தனுசுலே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லயே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். சிஏ பண்ணணும்னு நெனச்சா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுத்துனாலும் எப்படியாவது முடிச்சுருவாங்க. லா படிப்பாங்க. ஏன்னா குரு, சனி வலுத்திருக்கிறதுனால லீகல் ஃபர்ம் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லாருக்கும். ஸோ லாயர் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், லீகல் அட்வைசர் ஆகலாம். இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு சூட் ஆகும். இப்ப 96ல செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ 96ல செகண்ட் ஆஃப் ஆகஸ்ட் டூ டிசம்பர்ல பிறந்தவங்களுக்கு 3 கிரகங்கள் வலுவா இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில இந்த 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் அமையும். ராணுவத்துறை, காவல்துறை, யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் இதில வந்து இவங்க ஜாப் எடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் ரயில்வேஸா இருக்கட்டும். நெறைய பேர் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்க்கு எழுதிட்டே இருப்பாங்க. இதுலலாம் இவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சூரியன் நல்லா இருக்கிறதுனால தலைமை பதவி. எங்க இருந்தாலும் நம்ம ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்துரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் இவங்க வேலையிலயும் இருக்க மாட்டாங்க. டக்குனு ஒரு பிசினஸ்க்கு நம்ம மாறிடணும் அப்படிங்கிறது தான் இவங்க மைண்ட் செட்ல ஓடிட்டே இருக்கும். எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கடைநிலை ஊழியர்களா இருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றவங்க, ஹோட்டல்ல வேலை செய்றவங்க, பியூட்டி பார்லர்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாருமே இந்த 96ல செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அழகுக்கலை, கட்டிடக்கலை இந்த மாதிரியான இதில டாப் 2 லோ லெவல்ஸ்ல இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாரி அமையுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப 1996ல பிறந்தவங்க செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? 1996ல ஆகஸ்ட் டூ டிசம்பர்ல பிறந்தவங்களுக்கான தொழில் அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாருக்கும். அப்போ நெறைய பேர் ஹோட்டல் வைக்கலாம். ஹோட்டல் வைக்கிறதுல இவங்களுக்கு நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், ஹாட்டா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய என்ன ஃபுட் ஐட்டம்ஸ வச்சு இவங்க சேல் பண்ணாலும், அங்க பிசினஸ் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நல்லா ஒரு பிக் ஷாட்டா இருக்கிறாங்க, இவங்களால முடியும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கட்டி அதோட மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத கூட இவங்க பார்த்துக்கலாம். பொதுவாவே மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா பிசினஸஸுமே இவங்களுக்கு சூட் ஆகும். முதலாளித்துவம் அப்படிங்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் யாருன்னா இவங்க தான். பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் எடுத்தாலுமே இவங்க சக்சஸ் ஆகுறாங்க. டெய்லரிங்கா இருக்கலாம், ஆரி ஒர்க்கா இருக்கலாம், ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கலாம், காஸ்டியூம் டிசைனிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிசினஸையும் இவங்க சூஸ் பண்ணலாம். வெட்டிங் ஈவென்ட் பிளானர்ஸ், டெக்கரேஷன் இந்த மாதிரியான பிசினஸஸுமே இவங்களுக்கு ரொம்பவே நல்லா போகும். இப்ப 96ல பிறந்தவங்களுக்கு சக்சஸ் டைம் அப்படிங்கிறது எப்ப இருக்குங்க? ஸோ 96ல பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு வெற்றி படிக்கான ஒரு உத்தி என்னங்கிறதையாவது புரிஞ்சுப்பாங்க. அவங்க அங்க போறாங்களோ இல்லையோ, ஒரு 25, 26 வயசுலயே நம்ம போயிட்டுருக்க பாத் வந்து கரெக்ட்டா? இல்ல நம்ம மாத்தணுமா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கணுமாங்கிறத இவங்க கிரகிச்சுருவாங்க. கிரகிச்சுக்கிட்டு அந்த 25 டூ 26 இயர்ஸ்லேருந்து இவங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸ்னால கிராஜுவலா இவங்க சக்சஸ் ஆகுறதுங்கிறது உறுதி. பொதுவாவே 96ல பிறந்தவங்களுக்கு குரு, சனி திசைகள்லயும், குரு, சனி புத்திகள்லயும், குரு, சனி அந்தரங்கள்லயும் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேரண்டீடா அமையும். இப்ப 96ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இவங்களுக்கு பார்ட்னர் எந்த மாரி அமைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமா? 96ல பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையில இவங்க நல்லாவே கொண்டு போயிருவாங்க. பெருசா வந்து அலட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சனி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கர்மமே கண்ணா இருக்கக்கூடிய ஆட்கள். பெருசா மேரேஜ் லைஃப்‌க்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. 1 ஆர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குடுப்பாங்க.
அதுக்கப்புறம் ஓகே இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர விட்டுருவாங்க. விட்டுட்டு கூடவே இருந்தாலுமே ஒரு டீசென்ட்டான லைஃப் ஸ்டைல கொண்டு போயிருவாங்க. பட் இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும் பெரிய மேஜர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வராது. இருந்தாலும் இன்லாஸ்னால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத இவங்க ஃப்ரீக்வென்ட்டா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப 1990ஸ்ல பிறந்து இனிமே திருமணம் ஆகாத நபர்கள் இருக்காங்க மேம். அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் ஆவதற்கான பரிகாரம், கோயில் வழிபாடுன்னு என்ன சொல்லலாங்க மேம்? ஸோ 1996ல பொறந்துட்டு இன்னுமே திருமணம் ஆகல அப்படின்னா, குருஸ்தலமான திருச்செந்தூர் தான் கண்டிப்பா போயிட்டு வரணும். ஏன்னா, அந்த அந்த குறிப்பிட்ட வருடம் குருவுமே தனுசுல ஆட்சியா இருக்கிறாரு. அப்போ இந்த குருஸ்தலமான திருச்செந்தூருக்கு செவ்வாய்க்கிழமையில போய் இவங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில, கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிறது நிவர்த்தியாகி, திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். திருமணம் ஆயிட்டு 1996ல பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறாங்கனாலும், அவங்களும் தம்பதி சமேதமா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில வழிபட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இப்ப 1996ல பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் எந்த துறை சார்ந்து இருக்கும்போது லாபம் அதிகரிக்குங்க? ஸோ 96ல பிறந்தவங்களுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். இவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்குள்ளது வேணாம். என்ன காரணம்னா, மீனத்தில சனி இருக்கிறதுனால, சீக்கிரமா, ஈஸியா, ஸ்பீடா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சனிக்கு பிடிக்காது. ஸ்லோ, ஸ்டெடி, கிராஜுவலா இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அதன் மூலமா நல்ல லாபத்த சனி குடுப்பாரு. எஸ்ஐபி அந்த மாதிரியான மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஷேர் சைட் போணும்னா. பட் டோட்டலா ஷேர் வாங்குறது, ஸ்டாக்ஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப 96ல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த வருஷம் பிறந்தா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு என்ன சொல்லலாங்க? 96ல பிறந்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நெறையவே இருக்கும். ஏன்னா கண்ணில ராகு இருக்கிறதுனால 2 விஷயத்த குடுப்பாரு. ஒண்ணு ஓவர் திங்கிங் அண்ட் ஆங்ஸைட்டி. இல்லாதத இருக்குதுன்னு நெனச்சு பயப்படுறது, தன்ன அறியாம பயப்படுறது, தன் பயம் அப்படிங்கிறது ரொம்ப நெறையா இருக்கும். உயிர் பயம் வரும். சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நெனச்சு பயப்படுறது. அதேமாரி ஸ்கின் டிஸார்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா வரும். அலர்ஜி, ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா இவங்க ஆட்படுவாங்க. இப்ப நம்ம 96ல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.